இந்த ஒரு முட்டை என்னோட வாழ்க்கையில நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன். இதை வச்சு நீ என்னடா பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச முட்டை வச்சு நான் எக் பிரியாணி தாங்க செய்ய போறேனே. வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது டெஸ்ட்ல நிறைய டைம் 0 வாங்கியிருக்கேன். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு பெருமையா உனக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த முட்டை வாங்கினதுக்கு எங்க அம்மா என்ன பயங்கரமா அடிப்பாங்க ஸ்கூல் டைம்ல. இப்போ கூட தான் நீங்களும் ஸ்கூல் டைம்ல 0 வாங்கியிருக்கீங்களா? வேக வச்ச முட்டையில சால்ட், டர்மரிக், சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. அதே எண்ணெயில முட்டை சேர்த்தாகணும். இதுக்கான இன்கிரிடியன்ஸ் கமெண்ட்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 3 பச்சை மிளகா. இதோட டேஸ்ட் பிரியாணி போல தான் இருக்கும், ஆனா முட்டை ஃபிளேவர்ல. மசாலா எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி நினைச்சு செஞ்சேன்ப்பா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பரவாயில்ல. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், பாஸ்மதி ரைஸ் 90% வெந்திருந்தாலே போதும். தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுல கொத்தமல்லி, புதினா, லோ ஃபிளேம்ல அப்படியே ரைஸ் ஆட் பண்ணி ஆகணும். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நம்ம ஃபர்ஸ்டே ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், கொரியண்டர், புதினா 7 மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல ஃபிளேவர் எல்லாம் அப்சர்வ் ஆகும். நான் நார்மலா செஞ்சாவே சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா இந்த வீடியோ எடுக்க